ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். ரொம்ப நாளா பொருட்டோ பத்தி எந்த வீடியோஸும் நம்ம சேனல்ல வரலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு பொருட்டோ லேட்டஸ்ட் சாப்டரோட ரிவ்யூவையும் அதோட இந்த சாப்டர்ல நீங்க மிஸ் பண்ண சில விஷயங்களையும் சேர்த்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். லாஸ்ட் சாப்டர்ல பொருட்டோ கோனாமருவை காப்பாத்துறேன்னு பேட்டரி ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாரு. வந்தது மட்டும் இல்லாம மாட்சுரிய துண்டு துண்டா வெட்டியிருப்பாரு. ஃபீல்டுக்கு பொருட்டோ வந்தா சாவு கண்டிப்பா வரும்னு கோஜி சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே சாவு என்ட்ரி கொடுக்குது. ஆமா, ஜூராவை தான் சொல்றேன். ஜூரா என்ட்ரி கொடுக்க மிட்சுகி ரியோவோட த்ரோன் பல்பெல்லாம் எடுத்து மறைக்கிறாரு. எங்கிருந்து இவன் இதை தூக்கிட்டு போயிட போறான்னு அவருக்கு ஒரு பயம். ஆனால் ஜூரா மாட்சுரி ரியுவோட த்ரோன் பல்பை பற்றி கவலையே படலை. ஸ்ட்ரெயிட்டாக பொருட்டோவை நோக்கி போகிறாரு. பொருட்டோ ஜூரா வர்றதை நல்லாவே சென்ஸ் பண்ணிடுறாரு. முன்னாடியே கோனாமரு கிட்டையும் இதை சொல்லிடுறாரு. ஆனால் கோனாமரு பொருட்டோ சொல்கிறத புரிஞ்சுக்காம அங்கேயே நிற்கிறாரு. அப்போ ஜூரா இந்த பிஜுபாமை ஸ்னைப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. இதை பார்த்து கோனாமரு ஷாக் ஆகுறாரு. அப்போ கூட அங்கேருந்து போகாமல் மாட்சுரியோட த்ரோன் பல்பை கையில் வச்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணால் மோகியை வர வைக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் இப்போது டைம் இல்லை, நீ போய் சான் வில்லேஜ் ஷினோபிஸை பாருன்னு பொருட்டோ சொல்லியிருப்பாரு. அப்போவாச்சு கோனாமரு நகந்தாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை. உடனே அங்கே வந்த ஜூரா இவர் மேலே பிஜுபாமை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த மொத்த பிளேஸும் ஃபயரால் மூடப்பட்டு ஒரு வார் ஃபீல்டாக மாறி இருக்கும். பட் பொருட்டோ அதிலிருந்து கோனாமருவை காப்பாற்றி விட்டுருப்பார். அவரை தூக்கி வீசி எறிஞ்சும் இருப்பார். ஒரு வழியாக கோனாமரு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஜூரா அதை பார்த்துட்டு இருப்பார். திடீர்னு அங்கே டெலிபோர்ட் ஆன பொருட்டோ ஒரு ரசங்கனை போட்டு ஜூராக்கு ஷாக் கொடுத்துருப்பாரு. ஜூரா மறுபடியும் பிஜுபாமை யூஸ் பண்ண பொருட்டோ அதை தடுத்து அவரோட ஸ்குவாடை எடுத்து ஜூராவை ஸ்லாஷ் பண்ண வந்திருப்பாரு. பட் ஜூரா அதை சிங்கிள் ஃபிங்கரில் தடுத்திருப்பாரு. ஜூரா பொருட்டோவை அட்டாக் பண்ண வரும்பொழுது பொருட்டோ ஃப்ளைங் ரெஜினை யூஸ் பண்ணி அதிலிருந்து எஸ்கேப் ஆகியிருப்பார். அப்போதான் ஜூரா இந்த ஃப்ளைங் ரேஜிங் டெக்னிக்கை பார்த்துருப்பாரு. இந்த டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு, உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர்ஸ் கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜூரா சொல்லியிருப்பாரு. காட்சிகள் மாறுது. கோஜி ஐடா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொருட்டோ ஜூராக்கு அகைன்ஸ்டா நல்லாவே சண்டை போடுறான். உண்மையாவே அவன் ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா, இல்லை நீ எதுவும் பொய் சொல்றியான்னு ஐடா கோஜியை பார்த்து கேட்குறாங்க. வாய்ப்பே இல்லை ஐடா, இப்போ நடக்கிற எல்லா சினரியோவும் பொருட்டோவோட டெத்தில் தான் முடியும். இதிலிருந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பே இல்லை, இது பொருட்டோக்கே தெரியும்னு கோஜி சொல்கிறாரு. அப்படியா, அப்போது அங்கேருந்து பொருட்டோ டெலிபோர்ட் ஆக வேண்டியது தானேன்னு ஐடா சொல்கிறாங்க. நல்ல ஐடியா தான், ஆனால் இப்போது பொருட்டோவே நினச்சாலும் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆக முடியாது. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைங் ரெஜினை யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஃப்ளைங் ரெஜினோட பேசிக் பிரின்சிபலே இந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இது பொருட்டோவோட சாக்ராவால் கவர் செய்யப்பட்டிருக்கும். இதை பொருட்டோ சென்ஸ் பண்ணும்போது தான் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆக முடியும். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை அவ்வளோ சீக்கிரம் பொருட்டோவால் சென்ஸ் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை பொருட்டோ அங்கேருந்து டெலிபோர்ட் ஆனாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸை இழந்துருவான். ஜூரா ஈஸியாக எல்லாரையும் கொண்டுட்டு அந்த த்ரோன் பல்பை எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் பொருட்டோவோட கதை முடிஞ்சதுன்னே சொல்லலாம்னு கோஜி சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. பொருட்டோ ஒத்துசுக்கி, உனக்கே நல்லா தெரியும் நான் உன்னை கொல்ல தான் வந்திருக்கேன். ஆனால் நான் உன்னை ஏன் கொல்றேன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா உனக்கு த்ரோன் பல்பில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு இந்த இன்டலை தர்றது யாரு? அவங்க யாருன்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு ஜூரா சொல்கிறாரு. ஆனால் பொருட்டோ அதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கல. ஏன்னா பொருட்டோ உள்ளுக்குள்ள நிறைய விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமாம், இந்த ஜூரா பார்க்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். இவனுக்குள்ள என்ன ஓடுதுன்னு என்னால் ரீட் பண்ணவே முடியல. இவனை பீட் பண்ண ஒரே வழி தான் இருக்கு, அதுதான் உசிகோ. அது இவன் கதையை முடிக்கும்னு பொருட்டோ யோசிக்கிறாரு. வெல் பொருட்டோ ஒட்சுசுக்கி, உனக்கான அடுத்த கேள்வி. இதை நான் என்னோட கியூரியாசிட்டியால் தான் கேட்குறேன். இந்த லவ்னா என்ன? என்னை பொறுத்தவரை இது ஒரு வியாதியாக நான் பார்க்குறேன். ஹியூமன்ஸான உங்களை இது அடியோட அழிச்சிடும். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் முட்டாள்தனமான வேலைகளை செய்ய வைக்கும். உதாரணத்துக்கு உன்னையே எடுத்துக்கோயேன். இங்கே வந்தால் சாவு கன்ஃபார்ம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இங்கே வந்திருக்க.
என்னை பீட் பண்ணுறதும் நடக்காத கதைன்னு உனக்கு தெரிஞ்சும் உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னு உன்னோட சாவை தேடி வந்திருக்க. ஸோ லவ்ங்கிறது சாவுக்கான ஒரு வழின்னு ஜூரா சொல்கிறாரு. உடனே தன்னோட வுட் ஸ்டைலை யூஸ் பண்ணி ஜூரா பொருட்டோவை அட்டாக் பண்ண பார்க்குறாரு. பட் பொருட்டோ அவரோட கெஞ்சிட்ஸோ யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகுறாரு. இந்த டைமில் பொருட்டோக்கு இருக்கிற லாஸ்ட் சான்ஸ் உசிகோ தான். ஆனால் அதை கூட இப்போ அவரால் யூஸ் பண்ண முடியலை. ஏன்னா இவரோட ஃபீட் கிரவுண்டில் டச் பண்ணாதான் எர்த் சக்கராவை அப்சர்வ் பண்ணி இவரால் உசிகோவை யூஸ் பண்ண முடியும். இப்போ இவர் பறந்து பறந்து ஜூரா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லைன்னு பொருட்டோ நினைக்கிறாரு. இந்த டைமில் பொருட்டோவோட ஸ்வாடும் ஒரு இடத்துல சிக்கிடுது. பொருட்டோக்கு இருந்த ஒரே வெப்பனும் இப்போது போயிடுச்சு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஜூரா அவரோட வுட் ஸ்டைலால் பொருட்டோவை ஒரே சொருகா சொருகிடுறாரு. அப்புறம் அவரோட ஸ்வாடை ஜூரா எடுக்கிறாரு. இதை பார்த்த பொருட்டோ செம்ம கடுப்பாகிறாரு. அந்த ஸ்வாட் என்னோட மாஸ்டர் கொடுத்தது, அதுக்கு ஏதாச்சும் ஆனால் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு பொருட்டோ சொல்கிறாரு. பொருட்டோ, மறுபடியும் உன்னோட லவ்னால தான் உனக்கு இந்த நிலைமை. இதை நான் மறுபடியும் சொல்லுவேன். சரி, இந்த பிளேடை நான் உடைக்காம இருக்கேன். பட் உன்னோட அந்த சீக்ரெட் பார்ட்னர் யாருன்னு சொல்லிவிடு. ஆனாலும் உன்னை நான் கொல்றது உறுதின்னு ஜூரா சொல்கிறாரு. அப்புறம் பொருட்டோ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏ ஜூரா, நீ சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன். லவ்ங்கிறது ஃபுல் ஆஃப் வீக்னஸ் தான். அது ஹியூமன்ஸை காலி பண்ணிடும்னு நீ சொன்னது உண்மைதான். ஆனால் அதோட டீப்னஸ் உனக்கு புரியாது. ஏன்னா நீ சாதாரணமான மரம்தான். அதை தாண்டி நீ ஒன்றும் கிடையாதுன்னு பொருட்டோ சொல்லிட்டு ஜூராவோட ட்ரீஸை நொறுக்கிட்டு அவர் மேலே உசிகோவை யூஸ் பண்ணுறாரு. ஆமாம், இவ்வளோ நேரமும் பொருட்டோ உசிகோக்காக தான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தார். அது முடிஞ்ச உடனே ஒரு பர்ஃபெக்டான உசிகோவை பொருட்டோ இப்போது ஜூரா மேலே யூஸ் பண்ணியிருக்காரு. இதால் ஜூராக்கு செம்ம பெரிய டேமேஜ் ஆகுது. அடி வாங்கிட்டு ஜூரா அப்படியே படுத்திருக்காரு. அப்போ பொருட்டோ ஜூராவை பார்த்து பேசுகிறாரு. இந்த உலகம் ரொம்ப வேகமாக சுற்றுற மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாம், இந்த ஜுட்ஸுவோட பவரே இதுதான். இனிமே உன்னால் பறக்க முடியுமாங்கிறது டவுட் தான். என்ன கேட்டால் உன்னால் நிற்க கூட முடியாதுன்னு பொருட்டோ ஜூராவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு. ஆனால் ஜூரா உசிகோவை அசால்ட்டாக பிரேக் பண்ணிடுறாரு. ஓ, இதுவும் கிட்டத்தட்ட என்னோட பிஜுபா மாதிரி தானான்னு பொருட்டோ கிட்ட ஜூரா கேட்குறாரு. பொருட்டோ இதை ஆச்சரியமாக பார்க்குறதோட இந்த சாப்டர் முடியுது. இப்போது இந்த சாப்டரில் நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். முதல்ல ஷிஞ்சுஸோட பவர் லெவல்ஸ். மாட்சுரியை பொருட்டோ கண்ணா பின்னான்னு ஈஸியாக சாப் பண்ணதால் நிறைய பேர் ஷிஞ்சுஸை வீக்னு நினைப்பீங்க. பட் அதுதான் இல்லை. இந்த சாப்டர்லேயே பொருட்டோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காரு. அதாவது கோனாமருவோட நடந்த பேட்டில்னால மாட்சுரி ஆல்ரெடி பீட்டப்பாக இருந்திருப்பாங்க. இதை பொருட்டோ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டதால தான் மாட்சுரி இறந்து போயிருப்பாங்க. அடுத்து மிட்சுகி அரயான்னு எல்லாரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஜூராவை மீட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக சில டிஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு தான் இவங்க ஜூராவை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து ஜூரா வந்த உடனே அவர் நோட் பண்ண ஒரு விஷயம் பொருட்டோ இல்லை, சரடா தான். ஆமாம், ப்ரீவியஸ் சாப்டரில் தான் சரடா அவங்களோட மங்கக்யூ ஷேரிங்கன்னு அவைக் பண்ணி சக்கப்போடு போட்டிருப்பாங்க. இதனால தான் ஜூராவோட கண்ணு சரடா மேலே போயிருக்கு. பட் இவங்களை அவர் டிவோர் பண்ண மாட்டார். ஏன்னா இவங்களை ஹிடாரி தான் டிவோர் பண்ணணும். அதனால் சரடா இங்கே சேஃபாக தான் இருக்காங்க. அடுத்து இங்கே ஜூரா பிஜு பாம் ஸ்னைப்பர் ஷாட்னு ஒன்றை யூஸ் பண்ணுறாரு. இதை யூஸ் பண்ண உடனே அதை அவர் மிஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருப்பார். எக்ஸாக்டாக சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி தான் ஜூரா இதே மாதிரியான ஒரு ஸ்னைப்பர் ஷாட்டை யூஸ் பண்ணி பொருட்டோவை கொல்ல வந்திருப்பார். பட் அப்போது மாமுஷி வந்து ஜூராவை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அங்கே பொருட்டோ செத்துருக்கணும். அந்த ஒரு விஷுவல்ஸை கோஜி ஆல்ரெடி பார்த்துட்டாரு. பட் ஷீபாயோட சப்போர்ட் பொருட்டோக்கு இருக்கிறதால அந்த ரியாலிட்டி ரீரைட் செய்யப்பட்டிருக்கும். இதை ஜூராவே சென்ஸ் பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு டிவைன் ஃபோர்ஸ் பொருட்டோவை சேவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருப்பார். அந்த டிவைன் ஃபோர்ஸ் இங்கேயும் பொருட்டோவை சேவ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஜூரா டார்கெட்டை மிஸ் பண்ணக்கூடிய ஆளே இல்லை. எப்போவுமே பர்ஃபெக்டாக அவரோட ப்ரேவை ஹண்ட் பண்ணுவார். ஆனால் இங்கே அது அவரால் முடியலை. இதுக்கு ரீசன் அந்த ஹையர் டைமென்ஷனில் இருக்கிற ஒட்சுசுகி தான். இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆர்க்கில் பொருட்டோ சாகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து பொருட்டோ மோட்டிவ். நிறைய பேர் பொருட்டோ இங்கே ஜூராக்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணி அவரை கில் பண்ண வந்திருக்காருன்னு நினைப்பீங்க. பட் அதுதான் இல்லை. பொருட்டோவோட மோட்டிவ்ங்கிறது ஜூராவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான்.
சரடாவும் மற்ற மெம்பர்ஸும் சான் வில்லேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போன அப்புறம் பொருட்டோ டெலிபோர்ட் ஆகிடுவார். பொருட்டோக்கும் ஜூராவை தன்னால் பீட் பண்ண முடியாதுன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் வேற வழியே இல்லாமல் தான் பொருட்டோ இந்த முடிவை எடுத்திருப்பாரு. பட் அவரோட பிளான் எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடிய போகுது. அடுத்து கோஜியோட மோட்டிவ். சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஏர்த்தை சேவ் பண்ண பொருட்டோ தான் லாஸ்ட் கீன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவரை விட்டால் ஷின்ஜூஸை யாராலையுமே தடுக்க முடியாது. ஷின்ஜூஸோட ஒரே மோட்டிவ் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்குது. ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட 300 ஷின்ஜூஸ் இருக்க போகிறதா கோஜி சொல்லியிருப்பாரு. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட கோஜி ஃபீல்டுக்கு வராதது சஸ்பீஷியஸாக இருக்கு. ஒருவேளை வேற ஏதாச்சும் ஒரு பிளான் அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ளையிங் ரெஜின். இதை பற்றி நிறைய இன்ஃபோவை இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. மினாட்டோ இதை யூஸ் பண்ணும்போது இதுக்கு எந்த ட்ராபேக்ஸும் இருக்காது. எவ்வளோ தூரம் வேணால் டெலிபோர்ட் ஆகலாம், எந்த இடத்துக்கு வேணால் போகலாம். பொருட்டோவோட ஃப்ளையிங் ரெஜின் அப்படி இல்லை. இது லாங் டிஸ்டன்ஸ் டெலிபோர்ட்டேஷனை ரொம்பவே ஹார்டாக மாற்றிருக்கு. குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்டை சென்ஸ் பண்ணாதான் பொருட்டோவால் அங்கேருந்து டெலிபோர்ட்டே ஆக முடியும். இதை வச்சு பார்த்தா பொருட்டோவோட ஃப்ளையிங் ரெஜின் மினாட்டோவோடதை விட வீக்காக இருக்கிறது தெரியுது. ஜூராவை ஸ்ட்ராங்காக காட்ட பொருட்டோவையும் ஃப்ளையிங் ரெஜினையும் இவங்க பயங்கரமாக நர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு மட்டும் புரியுது. இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. அதாவது பொருட்டோலேருந்து ஹீமாவரி வரைக்கும் எல்லாரும் ஏகப்பட்ட ஜுட்ஸுஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஜூரா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவ்வளோ ஏன் உதயிக்கோ வரைக்கும் இவருக்கு நல்லாவே தெரியுது. அதை அவர் நல்லிஃபை பண்ணவும் கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போது இவ்வளோ நாலேஜ் இவருக்கு எங்கேருந்து வந்திருக்குங்கிற கேள்வியும் வருது. லீஃப் வில்லேஜில் இருந்து இவர் வாங்கிட்டு போன புக்ஸ் இது ரிலேட்டடாக தான் இருக்குமாங்கிற டவுட்ஸும் வருது. ஏன்னா இப்போது ரீசண்டாக இக்கேமோட்டோ அட்டன் பண்ண இன்டர்வியூவில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது ஜூரா எப்போவுமே ஒரு புக்கோடவே இருக்காரு. அப்படி என்னதான் அந்த புக்கில் இருக்குன்னு கொஷின் கேட்கப்பட்டிருக்கும். அப்போ இக்கிமோட்டோ இதில் ஜூராவோட ஏகப்பட்ட டெய்லி டிஸ்கவரிஸ், இம்பார்ட்டன்ட் டூல்ஸ், கியூரியஸ் கொஷின்ஸ்னு நிறைய வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாரு. இந்த புக்கில் தான் இவர் இந்த ஜுட்ஸுஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காரோ என்னவோ. கடைசியாக இந்த ஃபைட்டில் ஏகப்பட்ட பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதில் கவாக்கி, மோமுஷிக்கின்னு நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஏன்னா இதுதான் இந்த ஆர்க்கோட எண்டிங்காக இருக்குது. இந்த ஃபினாலேயில் என்ன நடக்கும், எப்படி போகுங்கிறத பற்றி வேறு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பொருட்டோ சீரீஸ்க்கு ரொம்பவே ரீச் கம்மியாக இருக்குது. இப்படியே போனால் பொருட்டோ ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஸ்டாப் ஆகிடும். அதனால் பொருட்டோ ஃபேன்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.